ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சீட் டாக்ஸ் சேனல். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அக்வாரியம் டிசைன் இந்தியா அப்படின்ற அக்வாரியம் ஷாப் தான். இந்த ஷாப் வந்து ஸ்பென்சர் பிளாசாவில் இருக்குது. ஸோ நிறைய அக்வாரியம் ஷாப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கஸ்டமைஸ்டு டேங்க்ஸு, ஓப்பன் டேங்க்ஸ் நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டில், ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில், ஹோட்டல் ரிசப்ஷனில் எங்கே வேணாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் தே வில் கஸ்டமைஸ் அண்ட் கிவ் யூ. ஸோ அதில் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மீன் தொட்டியில் எவ்வளோ மீன் இருக்குது. ஸோ கை தட்டுனாலே அது வந்து எவ்வளோ கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அளவுக்கு மீன்கள் வந்து நம்மளோட நல்லா பழகும். நம்மளுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். மீன் தொட்டி வைக்கிறதுன்றது நிறைய பேர் ஏதோ ஆடம்பரம்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இருந்தால் கூட அதை பார்த்து மைண்டு வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியாகி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்க ஃபோன் வேர்ல்டில் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது வந்து நம்மளுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மீன் தொட்டிகள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இவர் கையில் காமிக்கிறார் பாருங்கள். அந்தளவு இவ்வளோ மீன்களுக்கு அந்தளவுக்கு ஃபுட் போட்டால் போதும். ஸோ இவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய மீன் தொட்டி வச்சா மெயின்டைன் பண்ண முடியாதே அப்படின்ற கவலை யாருக்கும் தேவையில்லை. அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்னோடய கிளினிக்கில் கூட நான் இவங்கள்ட்ட மீன் தொட்டி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கி ரெகுலராகவே நான் வச்சிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகிட்ருக்கும். மீனெல்லாம் அடிக்கடிலாம் சாகாது. நான் நேச்சுரல் பிளான்ஸ் இருக்க மீன் தொட்டி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days பிளான்ஸ் மட்டும் நிறையா வளர்ந்ததுன்னா கட் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க எப்படி பண்ண. இந்த டேங்க் வந்து மெரைன் அக்வாரியம். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் அக்வாரியமும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிஷ்ஷஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நேச்சுரல் பிளான்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தே ஹாவ் ஆல் ஆக்சசரிஸ் ஆல்சோ. இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 5 இயர்ஸாக நான் இவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ யார் வேணாலும் ஒரு சின்ன மீன் தொட்டிலேருந்து பெரிய மீன் தொட்டி வரைக்கும் இவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மீன் தொட்டியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா க்ளோ இருக்க கிளாஸஸாக இருக்கும். நல்லா கிளியராக இருக்கும் கிளாஸஸ்ஸு. ஸோ பார்க்கும்போதே என்னோடய கிளினிக்கில் இருக்க மீன் தொட்டிலாம் யார் வந்தாலும் கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் அந்த நேச்சுரல் பிளான்ஸ் இருக்கனால மைண்ட் ரிலாக்ஸேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளியிலேருந்து கிளினிக்கை பார்க்கும்போது மீன் தொட்டியை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இது எவ்வளோ பெருசு பாருங்கள். இது வந்து மெரைன் அக்வாரியம். இவங்க பிளாஸ்மா அக்வாரியம், வால் மவுண்டட் நிறையா இருக்குது. நான் இந்த வீடியோட எண்டில் எல்லா கஸ்டமைஸ்டு இவங்க பண்ண ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமைஸ்டு டேங்க்ஸை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது. அவங்களோட அட்ரஸ் வந்து நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஒரு கன்சல்டேஷன், உங்களுக்கு என்ன மாதிரி மீன் தொட்டி வேணுன்றதை நீங்கள் அவங்கள்ட்ட பேசி இது பண்ணிக்கலாம். ஸோ வில் கிவ் யூ அ குட் சைஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த சைஸ்லலாம் மீன் தொட்டி நம்ம வீட்டில் ஈஸியாக வைக்கலாம். இது வந்து ஓப்பன் டைப் மீன் தொட்டி. இவங்கள்ட்ட இருக்க மீன் தொட்டி எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே வில் ப்ரொவைட் ஆல் ஆக்சசரிஸ் ஆல்சோ. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கிளியர் பிக்சர் கொடுப்பாங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. ரொம்ப பயப்பட தேவையில்லை. மீன் தொட்டி வளர்க்குறேன்னா ஐயோ தண்ணி மாற்றணும், அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. தே வில் கைட் யூ. நானும் வச்சுருக்கேன். நான் ரொம்பலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், பட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சின்ன சைஸ் மீன் தொட்டிகள். ஸோ இதில் வந்து இந்த சைஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 6,000 to 7,000 அந்த ரேஞ்சில் தான் வரும் வித். ஸோ எங்களோட கிளினிக் ஸ்பென்சர் பிளாசாவில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ டென்டல் கிளினிக். அங்கே தான் நாங்கள் ஃபிஷ் டேங்க் இவங்கக்கிட்ட வாங்கி ஒரு 5 இயர்ஸாக வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஃபிஷ் டேங்க். ஸோ எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க பாருங்கள். வித் லாஃபிங் புத்தா கூட. கிளினிக் வர அத்தனை பேரும் கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரிசப்ஷனில் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட அந்த மீன் தொட்டி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். உள்ளே பார்ப்பாங்க. நிறைய கிட்ஸும் இதை வந்து பார்த்துட்டு ஹாப்பியாக என்ஜாய்
எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து புக் ஷெல்ஃப் மேலே எவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டில். ஸோ எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டேங்க்கில் நிறைய வந்து மோட்டர்ஸ்லாம் செட் பண்ணுறனால உங்களுக்கு எப்பயுமே தண்ணி வந்து இந்த அளவுக்கு கிளியர் பிக்சரோடு இருக்கும். ஸோ அக்வாரியம் லவர்ஸ் எல்லாமே இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸும் சரி, அவங்களோட அந்த அக்வாரியமோட டிசைன்ஸும் சரி, ஆஸ் அ கஸ்டமராக நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனில் அவங்க ஒரு கஸ்டமைஸ்டு டேங்க்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் சென்டர் டேபிளில் கூட ஃபிஷ் டேங்க்ஸ் இவங்க பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஸோ இது பாருங்கள் செப்பரேட்டர் மாதிரி சீ த்ரூ, இந்த சைடும் பார்த்துக்கலாம் அந்த சைடு பார்த்துக்கலாம். டைனிங் டேபிளுக்கும் ஹாலுக்கும் நடுவில் ஒரு சீ த்ரூ டேங்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருக்க டேங்க்ஸ் வந்து எல்லாமே ஸோ இவ்வளோ பெரிய டேங்க் வாங்க முடியாதவங்க கூட இதுவும் ஒரு ரிசப்ஷனில் இருக்கிறது தான். சின்ன டேங்க்ஸ் வாங்கி வீட்டில் வந்து அழகுபடுத்திக்கலாம். வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த அக்வாரியமில் அந்த சவுண்டு, வாட்டர் சவுண்டு கேட்கும்போதே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து கூட அவங்க ஷாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க பண்ண வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் அவங்கள்ட்ட அட்வைஸ் கன்சல்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அக்வாரியம் ஒரு ஸ்மால் டேங்க்ஸ் எல்லாம் வாங்கணும், கஸ்டமைஸ்டாக வாங்கணும் அப்படின்னா இவங்க ஷாப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாகவே ஒரு கன்சல்டேஷன் வாங்க. எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அக்வாரியம் வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.